இரு எண்களின் பெருக்கல் பலன் 432 மற்றும் அவைகளின் மீசிமா எல்சிஎம் மற்றும் மீபோவா HCF முறையே 72 மற்றும் 6 ஆகும். அவ்வெண்களில் ஒரு எண் 24 எனில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சூப்பர். இப்ப பாருங்க, இதேதான் இங்க பாருங்க, 2018 கேட்டது தான் 2019 கேட்டிருக்காங்க. ஏன்னா இரு எண்களின் பெருக்கல் பலன் 1600 கொடுத்துருக்கான். இதுல வந்து பாத்தீங்கன்னா 432 கொடுத்துருக்கான். சரிங்களா? அப்போ கொஷின்லயே எக்ஸையும் ஒய்யையும் பெருக்கி 432 கொடுத்துட்டாங்க. பிரச்சனை இல்லை. சரிங்களா? இதுல இங்க பாருங்க, எல்சிஎம் வந்து 72, HCF வந்து 6 இன்னொரு எண்ண கேட்கறாங்க. சரிங்களா? இன்னொரு எண்ணு. சூப்பர். இருங்க இதுல வந்து எல்லாம் இதுல பாருங்களேன், அதாவது பெருக்கி கொடுத்துட்டான். ஒரு எண் 24 சொல்லிட்டான். அடிஷ்னலா ஒரு எண். அப்ப நான் இந்த ஒய் வந்து 24 வச்சுக்கிறேன். நம்ம விருப்பம் தான், எதை வேணாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? நான் ஒய் வந்து 24 வச்சுட்டு நீங்க எக்ஸ் கூட வச்சுங்க. ஓகேங்களா? இப்ப கேள்வி என்னன்னா எக்ஸ் தான் கேட்கறேன். கரெக்டா? புரியுதுங்களா? சூப்பர். அப்ப இப்ப என்ன சார் பண்றது? பெருக்கல் தொகையும் கொடுத்துட்டான், ஒரு எண்ணும் கொடுத்துட்டான், இன்னொரு என்ன கேட்கறான், எல்சிஎம் கொடுத்துட்டான், HCF கொடுத்துட்டான். எதை கூட கனெக்ட் பண்றது அப்படின்னு கேட்டா முதல்ல அதுக்கு நமக்கு அந்த ஃபார்முலா தெரியல. என்ன ஃபார்முலா? அந்த எக்ஸையும் ஒய்யையும் இந்த பக்கம் பெருக்குவோம், ஈக்குவல் டு இந்த பக்கம் HCFையும் LCMையும் இப்படி பெருக்கும். கரெக்டா? கரெக்ட். இப்போ ஒவ்வொன்றா நம்ம அப்ளை பண்ணுவோம். எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். HCF என்ன? இங்க பாருங்க 6. கரெக்டா? HCF 6. LCM என்ன? LCM 72 கொடுத்துருக்கான் பாருங்க. 72. நான் இங்க இன்ட்டு போட்டுக்கிறேன், இங்க ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். சரிங்களா? இதுல ஒரு எண் 24 கொடுத்துருக்கான். அப்ப அந்த ஒய் வந்து 24 வச்சுப்போம். இன்னொன்னு கேட்கறான், எக்ஸ் தான் கேட்கறான். அப்போ இங்க பாருங்க, நான் இருக்கிற நம்பர்லாம் போட்டு எனக்கு இந்த 432 தேவையில்லை, கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஏன்னா எனக்கு மேபி இங்க பெருக்கல் தொகை கொடுத்துட்டு எல்சிஎம்யோ HCFயோ கேட்டாங்கன்னா நான் பெருக்கல் தொகை அப்படியே வச்சுக்கலாம். ஆனா அவன் கேட்டதே அந்த எண்ணு தான் கேட்டிருக்கான், ஒரு எண்ணு. சரிங்களா? அதனால அதை நான் எடுத்துக்கவே இல்லை, இப்படியே போட்டுக்கிறேன். புரியுதுங்களா போட்டது? சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும். பெருக்கல்ல இருக்கிற 24 ஈக்குவல் டு போனா வகுத்தலா மாறிடும். கரெக்டுங்களா? இப்படி வந்துடும். சரி, அடுத்தது இங்க பாருங்க, 1 6 6 2 6 12 3 6 18 4 6 24 4 முறை போயிடும். நெக்ஸ்ட் இதுல பாதி 2, இதுல பாதி 36 அப்படின்னு வரும். மறுபடியும் இதுல பாதி 1, இதுல பாதி 18 அப்படின்னு வரும். ஓவராலா 18 அப்படின்னு வந்து நிக்கிறதால ஆன்சர் பி தான் சரியான. அவ்வளவுதான். சூப்பர்.